Hola Manuela. Hi Ramesh, welcome to 3 AM TC Gas. வணக்கம். மகிழ்ச்சி எல்லாரையும் சந்திக்கிறதுல. ஸோ உங்களை இன்றைக்கி இன்வைட் பண்ணதுக்கு காரணம் வந்து லிரிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஓகே. நம்ம வாழ்க்கையோட லைஃபோடு அப்படியே பிசைஞ்சு நிறையா வந்து நம்ம ஒரு ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இல்லையா, பாடலில் வர வரிகள் எல்லாமே. ஸோ அதை பற்றி பேசலான்றது. சரி, வரிகள்லாம் உங்களுக்கு லிரிக்ஸ்லாம் உங்களுக்கு என்ன லைக் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எந்த பாட்டு லிரிக்ஸ்லாம் பற்றி? ஃபஸ்ட்டு எடுத்த உடனேவா எனக்கு எங்கேருந்து பாட்டு மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது அப்படின்னா, ரொம்ப சின்ன வயசில் நிறையா அந்த விகடன் குமுதம் புக்ஸ்லலாம் வந்து தொடர்கள் வரும். அதில் வந்து வாலி சார் எழுதின புக்ஸ்லாம் சில விஷயங்கள்லாம் எபிசோடாக விடுவாங்கள்ல, அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் நைட்டு சினிமா பார்க்குறப்ப கேடிவியில் அபூர்வ சகோதரர்கள் படம் போடுறாங்க. பாடல்கள் வாலி அப்படின்னு பெருசாக போட்டாங்க. வாலி எப்பயும் பேப்பரில் தான் எழுதுவார், அவர் என்ன நீங்கள் வந்து புதுசாக படத்தில் ஏதோ எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் அந்த இரவு காட்சி இருக்கும் இல்லையா, அது போடுறாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க, நான் மட்டும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் படத்தை. உட்காந்து பார்க்குறேன், அந்த ஒன்றை நினச்சேன் பாட்டு படித்த பாட்டு வரும்போது அழுவுறேன். ஏன்னே தெரியாது எனக்கு. அப்போ வந்து ஒரு என்ன 6th 7th தான் படிப்பேன். அந்த ஃபீலிங் தெரியாது, எமோஷன் தெரியாது. ஆனால் அந்த கமலஹாசன் சார் வந்து அந்த ஆக்ஷன் பண்ணதுக்கும் அந்த பாட்டு வர்றப்போ கொட்டு மழை காலம், உப்பு வைக்க போனேன், காத்தடிக்கும் நேரம், மாவு வைக்க போனேன், பட்ட பிறகே புத்தி தெரிஞ்சேன் அப்படின்றப்பலாம் யாரையா இப்படி எழுதுவா அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு அந்த அந்த பாட்டு தான் வந்து முதல் ஈர்ப்பு. இப்படிலாம் எழுத முடியுமா ஒருத்தவங்களுடைய சோகத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த சோகத்தை வந்து அவர் அந்த வரியாக கொடுத்தோன்னே உங்களுக்கு ரொம்ப அட்டாக் ஆகிடுச்சு அந்த வரி. இப்போ எனக்கு வந்து அந்த வயசில் காதல் தெரியாது, காதல் தோல்வி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த வரிகள் மேலே ஒரு பெரிய இது வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரை தேடி 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 படிக்க ஆரம்பித்தேன். அது மூலமாக எல்லாரையுமே கற்றுக்க ஆரம்பிச்சு மற்றவங்களவே வந்து. இப்போது அடுத்த விஷயம் என்னென்னா, லைக் இப்போ ஃபஸ்ட்டு பேசும் படம் டாக்கீஸ் வந்த புதுசில் ஒரு படத்தில் ஒரு 50 பாட்டு இருக்கும். ஆமாம். ஸோ அந்த 50 பாட்டில் எல்லாருக்குமே அந்த பாட்டை எப்படி ரிசீவ் பண்ணாங்கன்றது டவுட் எனக்கு இருக்கும் ரொம்ப எப்பயுமே. இப்போ நம்ம படம் பார்க்குறோம், டைலாக் பேசுகிறாங்க, அது புரிஞ்சுது, சரி பாட்டை ரிசீவ் பண்ணிப்பாங்களா, இல்லை எத்தனை பேருக்கு சினிமா பார்க்கக்கூடிய சக்தி இருந்துச்சு, பொருளாதார ரீதியாகவும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. சினிமாவே நிறைய பேர் தெரியாது அந்த டைமில். ஸோ அப்படி இருந்த காலத்துலேருந்து இப்போ அடுத்து அது எம்ஜிஆர், சிவாஜி அந்த காலத்தில் வந்த லிரிக்ஸாக, அப்போ லிரிக் ரைட்டர்ஸ் தான் நம்ம வந்து அப்ரிஷியேட் ஆரம்பித்தாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நாடகத்தை எழுதியிருப்பாங்க, நிறைய பாடல்கள் கவிஞராக இருப்பாங்க, இல்லாட்டி புலவராக இருப்பாங்க, அவங்க வந்து இங்கே பாட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ ட்ராவல் அப்படி தான் வந்துச்சு. அப்போ வந்து மக்களுக்கு வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களோட எஜுகேஷன் அதிகமாகுது, மக்கள் படிக்க 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 வந்து அந்த பாடல்களோட குவாலிட்டி அதிகமாகிட்ட மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பழைய பாடல்களில் வந்து ஏதாவது இந்த நிறையா இருக்குது? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அதான் பேசும் படம் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்களை வந்து பாடல்கள் மூலம் சொல்ல ஆரம்பித்தாங்க. சீனில் 10 சீன் 20 சீன் எழுதுறத ஒரு பாட்டில் கன்வே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பாட்டு நிறைய பாட்டு எழுதுனதுன்னா பாபநாசம் சிவன் அவர் தான் வந்து முதல் பாடலாசிரியராக வந்து இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க வரலாறுல. ஹிந்தியில் ஒரு படம் பார்த்தேன், பியாசா அப்படின்னு சொல்லி ஒரு படம். அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-12 பாட்டு இருக்கும். 12 பாட்டுடைய வேரியேஷனும் வேற மாதிரி இருக்கும். அந்த 12 பாட்டுக்குமே ஒரே போயிட்டு எழுதியிருப்பாங்க. அந்த படம் பார்த்துட்டு கண்ணதாசன் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்போ வந்து ஹிந்தி மார்க்கெட்டு, ஹிந்திக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ், ஹிந்தி படங்கள் பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறப்ப முதல்ல இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு, பெரிய இது கொடுக்குது. ரொம்ப சின்ன கதை தான், சிம்பிளான கதை தான். ஒரு கவிஞன் போராடுறான், அவனுக்கான விஷயங்கள் எல்லாமே நிராகரிக்கப்படுது. அவனுக்கு வந்து ஒரு காதலி கிடைக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க லைஃப்பை மாற்றுறாங்க. ஆனால் அந்த காதலி வந்து என்ன சொல்கிறது, ஐயோ அந்த காதலி வந்து ஒரு தவறான வேலை இதில் இருக்காங்க அப்படின்னே வச்சுக்கலாம். ஆனால் அந்த வேலையும் பிடிச்சி அந்த காதலன் வந்து அவங்களையும் கைப்பிடிச்சி கடைசியில் வாழ்க்கையில் ஏறுறதுதான். இதுக்கு வந்து அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சாங்க. 3 மணி நேரம் 3-10 நிமிஷமும் இந்த படம் இருக்கும். ஒரு மாதிரி எமோட் பண்ணும். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணால் நான் என் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் நான் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரப்போ பராசக்தி ஒரு மாதிரி இது பண்ணும். பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில் வந்து இந்த பாட்டை கன்வெர்ட் பண்ணுற ரேஷியோ இருக்கு இல்லையா, அது அதிகமாக இருந்துச்சு. இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்லாம் பாட்டிலே வந்து எழுச்சி சொல்லுவாங்க. சுதந்திரம் ஆயிடுச்சு, மேட்ரு வந்து சிம்பிளான மேட்ரு, சுதந்திரம் அடைந்துட்டோம். இப்போ நமக்கு தனி மனித வளர்ச்சின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, அது எப்படி இருக்கணும், எதை நோக்கி இருக்கணும் அப்படின்றப்ப மக்களுக்கு வந்து படிப்பு அதெல்லாம் அவசியம்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு எத்தனை பேர் வந்து அதை நோக்கி போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான்.
கண்ணதாசனும் வாலியும் இந்த டைம் இந்த 58 59க்கு மேலே இவங்க பாட்டு எழுத வராங்க. அதுக்கப்புறம் அவங்க கையாண்ட விதம். கண்ணதாசன் பற்றி முக்தா ஸ்ரீனிவாசன் ஒரு இயக்குனர் இருக்காங்க. 1950ஸ்லேருந்து கடைசியில் ஒரு 2002 2004 வரைக்கும் படம் பண்ணியிருப்பாரு. அவர் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு கவிஞன், அந்த மாதிரி ஒரு பாடலாசிரியர் நான் அதே மாதிரி வந்து அவங்க தான் வந்து அந்த ஹீரோ எலிவேஷன்ற ஃபர்ஸ்ட் சாங் அது எம்ஜிஆருக்குலாம் வந்து வாலி எழுதுனது தான் வந்து வாலி கண்ணதாசன் தான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்போ கண்ணதாசன் பொறுத்து இப்போ மற்ற பாடலாசிரியர்கள் கவிஞர்கள்லாம் வந்து அவங்க டேபிளில் புக் இருக்கும், அவங்க டேபிளில் வந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கும், தேடுறதுக்காக நியூஸ் பேப்பர் பார்ப்பாங்க. இது எதுவுமே இருக்காது. பாட்டு எழுத போவார், மேலே வந்து ஒரு சேர் இருக்கும், அதுக்கு மேலே கால் இருக்கும், மேலே சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாரு. எல்லா தயாரிப்பாளரும் வந்து யார் சிகரெட் அடித்தாலும் வெளியே இருப்பாங்க. ஆனால் கண்ணதாசன் அப்படின்றப்ப ஒரு பயம் இருக்கும், அவரு வேலையை முடிச்சு விட்டுருவாருன்னு சொல்லிட்டு. சரி இவர் என்ன ரொம்ப பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சூழல் சொல்கிறாரு. கணவன் மனைவி 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க, அவங்க வந்து சேரணும், அதை வந்து நீங்கள் பாட்டில் சொல்லணும், நான் சீனில் சொல்ல முடியாது, அந்த பாட்டை வந்து நீங்கள் தான் பாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியகாந்தி அப்படின்ற படம் இவர் கண்ணதாசனே பாடணும், கண்ணதாசனே வந்து அதாவது எழுதிட்டு அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். சூரியகாந்தி அப்படின்ற படத்தில் எழுதுறாரு, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எழுதி என்ன சொல்றது, சுச்சுவேஷன் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 விதமாக மனிதர்களை பிரிக்கலாம். ஒருத்தவங்க வந்து புக்ஸ்லேருந்து படிப்பாங்க, நம்ம சின்ன வயசுலேருந்து என்னென்னா புக்ஸ் படிக்கிறோம், எதுலேருந்து வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது. 2வது விஷயம் வந்து அனுபவம் கற்றுத்தர ஒரு பாடம் வந்து மிக பெருசாக இருக்கும். தீ சுடும் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரும் கேட்க மாட்டோம், போய் கை வைப்போம், சுட்டுருச்சு இனிமேல் நம்ம கை வைக்க மாட்டோன்ற அந்த அனுபவம் இருக்குல்ல. அந்த மாதிரி அவர் தன் சின்ன வயசுலேருந்து அவருக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்தை வச்சே நீங்கள் சுச்சுவேஷன் சொன்னீங்கன்னா அங்கே எதுவுமே வராது, வரிகள் மட்டும்தான் வரும். ஸோ இதை அவர் பண்ணவும் அதெல்லாம் ஒரு மேஜிக்னு சொல்லுவார். 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் அந்த பாட்டு எழுதி முடிச்சாரா. முக்தா ஸ்ரீனிவாசன் இன்னும் 4 தம் பாக்கெட் கூட வாங்கி கொடுக்குறேன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து ரசித்தாங்க கண்ணதாசனை. இல்லை அவங்களுக்கு இருந்த அந்த மொழியில் இருந்த ஆளுமை எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு பழக்கத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து எழுதி மக்களுக்கு அவங்க எப்படி சொல்கிறாங்க. இப்போ தனி மனித ஒரு விஷயம் இல்லை, நம்ம வளர்ச்சிக்கு பாட்டை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றப்ப 1000ல் ஒருவன் படம் எடுத்துக்கோங்க, அதில் அந்த பறவை போல அந்த பாட்டு வந்து எவ்வளோ முக்கியம்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு மேட்டரும் சொல்லணும், நம்ம லைஃப்பில் எப்படி வாழணும், லைஃப்பை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும். ஒரு பறவை மாதிரி பறந்துக்கிட்டு அதை உன்னை வந்து யாருமே இது போட்டு அழுத்த மாட்டாங்க, இது மாட்டாங்க. இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தமானது, எல்லாருக்கும் பொதுவானது, இங்கேருந்து யாரும் எதையும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. இருக்கிற வரைக்கும் நீ என்னென்னலாம் வச்சிருக்க, எதை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், காற்ற போல இருந்து காற்ற போல கரைஞ்சிரு அப்படின்ற அந்த கற்பனை, அந்த விஷயம்லாம் வந்து அப்போவே தேட்டருக்கு வந்து அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன முக்கியமாக இருக்கும், நான் என்ன சொல்கிறேன் ஆழமா பதிஞ்சிரும். இப்போ நான் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடியே நம்ம ஒரு படம் பார்த்தோன்னா அந்த படத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக அப்சர்வ் பண்ணுவோம், அந்த கேரக்டர் என்ன பண்ணுறாங்களோ அதை நான் முழுவதும் பண்ணுவோன்றது ஒரு மேட்டருக்குள்ளே. 60ஸ்லேயும் 70ஸ்லேயும் இது வந்து அழுத்தமாக இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன வந்து அந்த பாட்டில் சொல்ல வராங்க, என்ன அந்த ஹீரோ சொல்ல வராங்கன்றது முக்கியம். அப்போ எம்ஜிஆரை வந்து முன்னிறுத்தணும் அப்படின்றப்ப இதை வந்து வாலி, கண்ணதாசன், பட்டுக்கோட்டை அந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. இப்போ வாலி சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாலி சார் வந்து ரொம்ப சிம்பிள் ஆஃப் கம்யூனிகேஷன், நீ இதை சொல்லு நான் அதை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல. இப்போது நான் ஆணையிட்டால் பாட்டுக்கே வந்து அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அது வந்து டைரக்டர் அது வந்து எம்ஜிஆர் வந்து திமுக பிரியாத டைம் நினைக்கிறேன், பிரியாத டைமு. ஆனால் அந்த ப்ரொடியூசர் வந்து சொல்கிறார், வேணாம் இந்த பாட்டுனால பிரச்சனை வரும், இது வந்து வச்சா இப்படி இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு, தலைவருக்காக நீங்கள் இதை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு 1/2 hour அங்கே படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் வந்து எம்எஸ்வி கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு, தானா அப்படின்னு உடனே அங்கே ஐயா எழுதிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நான் ஆணையிட்டான்றது ஃபர்ஸ்ட் வரல, நான் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் லைனாக இருந்துச்சு. ப்ரொடியூசர் கேட்ட உடனே ஐயோ நம்ம நாகிரெட்டி சார் ப்ரொடியூசரு, நம்ம இதெல்லாம் வேணாம், நம்ம ஆல்ரெடி பல சென்சார் அடிகள் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த 3 எழுத்தில் என் மூச்சு சொன்னால அதுலேயே வந்து சென்சார் வந்து நிறையா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதில் எதையும் தூக்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. படம் வந்து ஒரு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ரிலீஸு. சென்சாரில் பிரச்சனை ஆச்சு, வாலி நான் காலி, இதில் எந்த பிரச்சனையுமே வராது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும். இப்போ நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு, ஆட்சிக்கு வந்து நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் அவர் எழுதுறாரு, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன், உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன்.
அந்த கொள்கை ரீதியாவே வந்து திமுகவுக்கும் என்ன வேணும், எம்ஜிஆருக்கும் என்ன வேணும்ன்றத அவ்வளோ கான்டெக்சுவலா வந்து சூப்பரா பேசிட்டு இருப்பாரு. இப்போ அதே கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சிவாஜி கணேசன் பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவ பாடல்வாங்க, லவ் சாங்ஸ் தான் நிறைய அவருக்கு இருக்கும். ஐயோ, இதுல ஒரு பெரிய பிரச்சனை வரும். இப்போ என்னன்னா சிவாஜி சாருக்கு என்னன்னா நீங்க எம்ஜிஆருக்கு எழுதுற மாதிரி எனக்கு எழுத மாட்டீங்க, இது எம்ஜிஆருக்கு என்னன்னா சிவாஜிக்கு அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. ஆனா எம்ஜிஆரை விட சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தான் வந்து வாலி சார் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 62லேருந்து 64 படம் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆருக்கு வந்து 54 படம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் சிவாஜி சார் சொல்லுவார், இருந்தாலும் நீங்க அவருக்கு மட்டும் பண்ணீங்க. இது அந்த தலைமுறை தாண்டியும் வர அந்த ஹீரோஸோட சண்டை. அதே மாதிரி வந்து அந்த அப்போ எம்எஸ்வி இருந்தாங்க, அவர் கூட விஸ்வநாத் ராமமூர்த்தி ஒருத்தர் இருந்தார். ஸோ அந்த மாதிரி அவங்களோட மியூசிக் டைரக்டர்ஸ் கூட இவங்களுக்கு நிறையா அந்த கொலாபரேஷன் வந்து ஒரு ரொம்ப ஆர்கானிக்காக இருந்த மாதிரி எனக்கு தோணும் அந்த டைமில். ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் ரீசெண்டாக பார்க்கும்போது அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்கும்போது எப்படியா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒன்றா இருக்கீங்க, லைக் இவர் கோச்சிட்டு போயிடுவாராம், இவர் கோச்சிட்டு போயிட்டு அது ஒரு பாட்டு எழுதிருப்பாரு அவர். அது எனக்கு புரியவே இல்லை. லைக் அது கண்ணதாசன் வந்து ஒரு லைஃப்பை வந்து நீ என்ன சொல்ல பாட்டில் சொல்கிறேன் நான், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சுல. அவருக்கு கண்ணதாசன் மேலே வைக்கிற ஒரு பெரிய ப்ராத் என்னன்னா டைம் வரமாட்டார், டைமுக்கு அவர் இருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அவர் டைமுக்கு வந்துட்டார். ஆனால் எம்எஸ்விக்கு என்னன்னா இவர் எப்படியும் வரமாட்டார், நான் இருந்து என்ன பண்ண அப்படின்னு தூங்கிட்டு இருக்காரு. அவனுக்கு என்ன தூங்கிட்டு இருந்த உடனே டைரக்டர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்றாரு. அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் இதை டியூன் போட சொல்லுங்க, எனக்கு ஃபோன் போட சொல்லுங்க, இந்த பாட்டு பார்த்துட்டு உடனே அவனே ஃபோன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. கிட்டத்தட்ட 32 வரிகள் எழுதி வச்சுட்டு போறாரு அந்த பேட்ல. எந்திரிச்சு எம்எஸ்வி வந்து ஐயோ கையும் புரியல, ஏன்டா இப்படி என்னை எழுப்பாம, இல்லை நான் எழுப்பணும்னு நினைச்சேன், அவர் தான் வேணான்னு சொன்னார் அப்படின்னு அப்படியே படிக்கிறாரு. அவனுக்கு என்ன தூங்கி விட்டான்னு அப்படின்னு படிச்ச உடனே சாரி சாமி அப்படி. அவங்க வந்து எப்படின்னா ஒரு அப்பா மகன் ரிலேஷன்ஷிப்ல தான் அவரை வந்து அப்படி பார்த்துப்பாரு. மூர்த்தி யார் நம்மால அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து என்னன்னா டியூனுக்கு எழுதுறதை விட தமிழ்ல விளையாடணும்னு ஆசை. முதல்ல அவர் எல்லாரும் திரும்பி பார்த்த பாட்டுனா அந்த செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், அந்த பாட்டோடைய வரியை வச்சுட்டு பல பேர்கிட்ட திண்டாடுறாரு. யாராவது இதுக்கு மியூசிக் போடுங்க, யாராவது இதுக்கு இது பண்ணுங்க, யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற அழகான விஷயம், ஒரு பெண்ணை கற்பனையாக சொல்லியிருக்கிற விஷயம், அதுக்குள்ளே வந்து காதலை சொல்லியிருக்கிற விஷயத்த அவர் மட்டும் வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. எம்எஸ்வி வந்து ஒரு நாள் வந்து டியூனுக்கு எழுதுங்கன்னு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நான் ஒன்று எழுதுறேன், இதை நீ டியூன் போடு, எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த டீமே எல்லாரும் கம்போஸ் பண்ணுறப்பே ஜாலியாக ஃபன்னாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதே மாதிரி ஏவிஎம்குள்ள வாலி சார் வர்ற ஒரு டைரக்ஷன், அதாவது கண்ணதாசனும் பாட்டு எழுதிட்டு இருக்காரு, வாலி சார் கற்பகம்ன்ற ஒரு ஆல்பம் மூலமா தெரிய ஆரம்பிச்சாரு. எப்போ ஏவிஎம்குள்ள வர்றாருன்னா இந்த சர்வர் சுந்தரம் ஆல்பம் தான். ஆனால் நாகேஷ் சார், நாகேஷ் சார், இவர் டைரக்டர் ஸ்ரீதர் இவங்கெல்லாம் ஒரே ரூம்மேட், ஒரே ரூம்லேயே இருந்ததுனால இவங்களுக்குலாம் வந்து அந்த தெரியும் படம் பண்ண. இப்போ நீங்களும் நானும் ஒரே ரூம்மேட்டில் இருக்கோம், நீங்கள் படம் பண்ணுறப்ப ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக வந்து நாகேஷ் வந்து நடிக்கிறப்ப நான் நடிச்சாலும் நீ பாட்டு எழுதுவாடா அப்படின்ற மாதிரி இதுவா. ஆனால் அவங்க எப்படி ஒரு ரூம்மேட்டுனா வெளியே வந்து பாத்ரூம் கழுவுற யாராவது ஒரு ஆண்டியோ ஏதோ வந்தாங்கன்னா சைட் அடிக்கிறதுக்கு யார் முன்னாடி போவான் அப்படின்னு. அவர் வந்து ஸ்ரீரங்கத்து மாமிகள்னு சொல்லி சில இதெல்லாம் கவிதைகள்லாம் எழுதிருப்பாரு. அல்டிமேட் தக்கா இருக்கும். ஐயோ என்ன நீ அப்படின்ற மாதிரி. நான் முத்துக்குமார் கூட ஒரு பேட்டியில் கூட நீங்கள் எஸ்ஜேஸ்வியை கேட்டேன், நீங்கள் எப்போ வயசுக்கு வந்தீங்க அப்படின்னு. நான் முதல் டீன்லேயே வந்துட்டேன், 13, 14, 15, 16 அப்படின்னு. அது அந்த வயசு, அதனால அதில் நம்ம எப்படி ஒருத்தவங்கள்ட்ட இருக்கோம் அப்படின்றத தாண்டி ஏவிஎம்ல முதல்ல பாட்டு எழுத கூப்பிடுறாங்க. அப்போ தலைவன் வந்து சரி நம்மளை ஏவிஎம்ல போய் கூப்பிடுவாங்களா, கண்ணதாசன் பாட்டு எழுதுறாரு, நம்ம பேர்லாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு வந்து 6 மணிக்கு மேலே அப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக குடிக்க ஆரம்பித்தார். சரின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு படுத்துருந்தார். அப்போ வந்து ஏவிஎம் வந்து வாலின்னு யாரோ எழுதுறாங்களாமே, போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஒருத்தவங்க போனாங்க, வரல. ரெண்டாவதா அடுத்த ஒருத்தன் போனான், அவனும் வரல. மூணாவதா அவங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரே போறாரு, நானே போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவதா போனால் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கதை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து நீ அதை பண்ண, நீ இதை பண்ண, இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் பிடிச்சி கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சு. அதுக்கப்புறம் உன்னை இங்கே ஏவிஎம்ல வந்து கூப்பிட்டுருக்காரு, செட்டியார் கூப்பிட்டுருக்காரு, நீ என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கணுன்னே அப்புறம் அவசரமா என்ன இது யாரும் சொல்லலையே
அதுக்கப்புறம் அவசர அவசரமாக அப்படியே கிளம்பி அங்கே போயிட்டு தூரத்தில் இருக்காரு ப்ரொடியூசரு, இவர் அப்படியே இங்கே சுற்றி வாசிங்க அப்படின்னு உடனே வெள்ளமாக கேட்டு அந்த ஒரு 1.5 மணி நேரத்தில் டப்பு டிப்புன்னு அவளுக்கு என்ன அழகிய முகம் அப்படி இப்படின்னு எழுதி கொடுத்துட்டு நாளைக்கு ஷூட் இருக்கு, கே பாலச்சந்தர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு, நான் வந்துடுவேன் சார் அப்படின்னு. அப்புறமா ஷூட் பாட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அழகு ஒரு மேஜிக் டச், காதல் ஒரு ஆசை சுவிட்ச் அப்படின்லாம் எழுதினோடனே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இந்த பையன் எல்லா பாட்டுலையும் எல்லா ஆல்பத்துலையுமே எழுதட்டும், எல்லா படத்துலையும் எழுதட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அடுத்த நாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்களாம் என்னை கூப்பிடுங்களான் இருந்தேன், என்னை கூப்பிட்டு பாட்டு எழுத வச்சிருக்கீங்க, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன், நேற்று இந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணியிருப்பார். ஸோ அவங்கள என்னன்னா நமக்கே கருத்து வேறுபாடு இருந்தாலும் பர்சனலாக சொல்லியிருப்பாங்க, நான் இதனால தான் இப்படி இருந்தேன் அப்படின்றது. அது இப்போ இருக்கிற நிறைய மனிதர்கள்கிட்டே கிடையாது. அவ்வளோதான். ரொம்ப ஹானஸ்டாக நம்ம தோணுது. லைக் அந்த கிராஃப்ட்டுக்கும் சரி, அந்த அவங்க எழுத்துக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. அது மாதிரி டெடிக்கேஷனும் அதிகமாக இருக்க மாதிரி தோணுனால தான் அந்த குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் வந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ இளையராஜா வந்துட்ட பிறகும் ரொம்ப அந்த சொற்கள் வந்து நம்ம கிராமத்துலேருந்து வந்த மாதிரி நிறையா சொற்கள் வர ஆரம்பிச்சு. லைக் இப்போது இந்த ஃபஸ்ட் மச்சானை பார்த்தீங்களாவே வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்து நினைக்கிறேன். அந்த மாதிரி பாடல்கள் வரும்போது, அதாவது அந்த மியூசிக் டைரக்டர் கிரியேட்டர்ஸ் கூட இவங்க கொலாபரேட் பண்ண அந்த பாடலோட நிறங்கள் மாறிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு தோணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மத்தியில் இருந்த ஒரு ரொம்ப அந்த ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்கல்ல, மரியாதை மதிப்பு, அதெல்லாம் வந்து என்னதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ளே இருக்க அந்த டேலண்ட்டுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே இந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சீன் வந்தால் நம்ம வாழ் வைரமுத்து. அதுக்கு அது நடுவில் யாரும் வந்தாங்களா? அதுக்கு நடுவில் அதான் பட்டுக்கோட்டை நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் வாலி கண்ணதாசன் வந்து கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீயா நானா அப்படின்ற மாதிரி ஃபைட் போயிட்டு இருந்ததுனால அப்பப்போ நடுவில் பட்டுக்கோட்டை சில பேர்லாம் எட்டி பார்த்தாங்க. இளையராஜா ஸ்டார்ட் பண்ணுறப்பயுமே வந்து வாலி சார் தான். வாலி சாரு, கங்கை அமரன், அப்புறம் வந்து புலமை பித்தன், இன்னொருத்தர் ஐயோ பஞ்சநாச்சலம், இவங்கெல்லாம் வந்து அவர்தான் ஃபர்ஸ்ட் இளையராஜாவுக்கு வந்து சான்ஸ் கொடுத்தது. பஞ்சநாச்சலம் அவர் தான் வந்து இது சொல்லியிருப்பார். இவங்கெல்லாம் இருந்தாலுமே வாலி சார் வந்து மியூசிக் கம்போசர்ஸ் மாறலாம், வாலி சார் அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன வேணும், ஓகே இது அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி கொடுத்து. எனக்கு இளையராஜா பாட்டிலே வந்து வைரமுத்து எழுதின பாடல்கள் வந்து ரொம்ப அது தமிழும் இசையும். ஆமாம், அது வந்து அப்படியே ஒரு தண்டரும் ஒரு மின்னல் இருக்க மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி பாடல்கள் வந்து லைக் ரசிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு நம்மளுக்கே வந்து ஒரு நம்ம 2000s கூட நான் கேட்க ஆரம்பிக்கல இளையராஜா பாட்டெலாம். நான் காலேஜ் முடிச்சிட்ட பிறகு தான் இளையராஜா பாட்டுக்கே நான் வரேன். ஸோ அப்போ எனக்கு வைரமுத்துன்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரியும், வாலி ஒருத்தர் இருக்கான்னு தெரியும், இளையராஜா ஒருத்தர் இருக்காங்க. இவங்க பாட்டில் எதுவும் தெரியாது. எனக்கு தெரியாதுன்னா எனக்கு அறிமுகம் இருக்குது, பாடல்களுக்கு அறிமுகம் இருக்குது. நான் உட்காந்து கேட்குறதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஈர்த்தது லிரிக்ஸ் ஆக்சுவலாகவே. இப்படிலாம் எழுத முடியுமா, இப்படிலாம் ஒருத்தர் வந்து வர்ணிக்க முடியுமா, இப்படிலாம் வந்து ஒருத்தங்களை சொல்ல முடியுமான்ற மாதிரி. அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரியும். யாரா ஒரு மழை துளி, அந்த மழை துளிக்குள்ள அவ்வளோ பெரிய அவ்வளோ மழை பெய்யுதான், ஒவ்வொரு துளியிலும் முகம் தெரியுதான். அப்போ வந்து இப்போயுமே அந்த இளைய நிலா பொழிகிறதுலாம் இரவு அவங்க சேர்றப்ப என்னன்னா அந்த காம்பினேஷன் தான். அவர் வந்து டியூன்ல பெஸ்ட் கொடுப்பாரு, இவர் தமிழ்ல பெஸ்டா கொடுக்கறது. அந்த இடம் தான் தமிழ் பிரிஞ்சுது. இதுல வந்து புது கவிதைகளை வந்து புகுத ஆரம்பிச்சார். அந்திமழை பொழிகிறதுல வந்து புது கவிதை, அந்த மெட்டுக்கு அந்த வார்த்தையை வைக்கிற மேட்டரே வந்து வித்தியாசமா இருந்துச்சு. அந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கலாம், ஆனா அந்த வார்த்தை போய்டும். ஆமா, ஒரு விஷயம் இருந்தாலுமே வந்து டியூனுக்கு மாத்த சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்க என்னன்னா நிறைய விஷயங்களை வந்து இவரும் விட்டு கொடுக்கணும், சரி டியூனுக்காக அவரும் மாத்தணும். அந்த மாதிரி நிறைய வந்து நல்ல பாடல்கள் நமக்கு கிடைச்ச ஒரு பீரியட் இளையராஜா சார். அந்த பாட்டில் வந்து வரும் வழியில் பனிமலையில் பருவநிலா தினம் நினையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும்னு ஒரு சீன் வருது. அப்போ தான் முகில்னா என்ன நம்மளுக்கு தெரியும், பருவநிலா என்ன, நிலானா என்ன, நிலா தெரியும், பருவநிலா என்னது அது தெரியாதுல்ல. தேட ஆரம்பிச்சு அதுக்கு கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இல்லை, அதுக்கான அர்த்தங்கள் தேடும் போது தான் நம்மளோட ஆக்சுவலாக எனக்குலாம் வந்து தமிழோட டெப்த்து தெரிஞ்சதே அந்த பாடல்கள் தான். ஆக்சுவலாக ரொம்ப அதே மாதிரி வந்து இளையராஜான் பாடல் எடுத்தாலே அந்த மியூசிக் தானே லிரிக்ஸாக தான் பாட கேட்பாங்களாம். அது ஒரு ரொம்ப எனக்கு இந்த 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 எப்போ நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சேன். என் ஃப்ரெண்டு வந்து காலேஜில் படிக்கும் போது தெலுங்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான். ஓகேவா, அப்போ வந்து நாம் தமிழ், அப்போ எனக்கு வந்து இந்த பாட்டு ராசா ஒரு ட்ரிப் போயிருந்தோம், ஐவி ட்ரிப்பு, ராசாத்தி ஒன்று பாட்டு விட்டு இருந்துச்சு. இது எங்கள் ஊரில் இருக்குன்னு அவன் தமிழ் பேசக்கூடிய தெலுங்கு பையன், அங்கே வளர்ந்தான் ஃபுல்லாகவே, காலேஜ் இங்கே வந்திருக்கான் அவன். சரியா, இந்த பாட்டு எங்கள் ஊர்லேயும் இருக்குது, இப்போ அதை போடு அப்படின்னா
அது என்ன இருக்கு, நீ இங்கட நான் அக்கட அப்படி தான் தெரியாது. இது என்னடா இது நீ இங்கே நாங்கன்னு போயிருக்கீங்கன்னா அப்போ உங்கள் பாட்டு என்ன அவன் மீனிங் தெரியல பாட்டு. நான் சொன்னேன் கங்கை ஒரு மங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என்ன காதில் ஒரு கால் சேர்த்து சொன்னானே இப்படி இருக்குன்றான் அவன். இதான்டா இதான்டா பாட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. தமிழுக்கு அதுதான் மேஜிக். இப்போ என்னன்னா பிற மொழிகள்ல இப்போ ஹிந்தி பிற மொழிகள்ல எல்லாம் வந்து வார்த்தைகளை பிரிக்கிறப்ப அதுக்கு அர்த்தங்கள் மாறும். சில நேரங்கள்ல அதே மீனிங்ல இருக்கிற வார்த்தைகளை பிடிக்க முடியாது. ஆனா தமிழ்ல ஒரு ஒரு ஹியூஜ் நம்பர்ஸ் இருக்கு. நீங்க அதை வந்து எப்படி மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம் இந்த ஒரு விஷயத்திலே வந்து இவ்வளோ இது புரியுது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை எந்த இடத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. இது இவங்களோட காம்பினேஷனில் எப்படி வெகுஜனமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு அங்கே புரிஞ்சிச்சு இல்லை? ஒரு 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 கல்யாணத்துக்கு பொண்ணு வந்து வீட்டிலே வளர்ந்த ஒரு பொண்ணு, அந்த மாதிரி வீட்டிலே வளர்ந்த ஒரு பொண்ணு இங்கே வீட்டிலே வளர்ந்த ஒரு பையன் மீட் பண்ணுறாங்க. இவங்க வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் வைக்கலாம், கற்பனையாக எப்படியெல்லாம் சொல்ல முடியுன்றத அவ்வளோ அழகாக எக்ஸாக்ரேட்டாக சொல்லுவார். இசையில் என்ன இதுக்கு மேலே ஒருத்தன் சொல்ல முடியாதுன்ற மாதிரி அவங்க வந்து மெருகேற்றி அப்படி கொடுப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து எவ்வளவோ இருக்குது. இதில் வந்து அள்ளிக்கிட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்மளுடைய வாலி வைரமுத்துக்கு அப்புறம் இளையராஜா வாலி காம்பினேஷன்லேயே நிறைய இருக்குது. நான் பர்டிகுலர்லி ஒரு ஆல்பம் சொல்கிறேன், தளபதி ஆல்பம். தளபதி ஆல்பமில் என்ன மேட்டர்னா, சார் எப்பயுமே வெளியூர் ட்ராவல் பண்ணுவார், வெளிநாடு அந்த மாதிரிலாம் எங்கேயுமே ட்ராவல் பண்ணிடுது. வீசா இல்லாத ஒரு ஆள் தான். ஆனால் அவர் வந்து எல்லா ஊரை பற்றி எழுதியிருப்பார். தளபதி ஆல்பம் வந்து மும்பையில் வந்து கம்போஸ் பண்ணுறாங்க. ஸ்டுடியோ இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லைவ் ஆர்கெஸ்ட்ரா லைவ் கம்போசிங்கில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் வாலி சார் ஊர் தாண்டாத ஆள், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. ஸோ இந்த வாலி சாரோட லிரிக் பேப்பர் வாங்கிட்டு வரதுக்காக ஒருத்தன் வந்து மும்பையிலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டு வந்து மறுபடியும் அந்த லிரிக் பேப்பர் எடுத்துகிட்டு போயிடுவான். அதுதான் அவன் வேலை. ஒரு நாள் வந்து டியூன் கொடுப்பான், அடுத்த நாள் வந்து போனோம். அதாவது நைட்டு வரும், காலைல 5 மணிக்கு கொடுத்துருவார். அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி வர்றப்ப வாலி சார் ஒரு விஷயம் தான், அந்த எஃபர்ட். நம்ம பாட்டு வேணும்னு நான் தான் வேணும்னு பிடிவாதமாக 2 பேர் இருக்காங்கல்ல, சரி அப்போ நான் இதில் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்கும். இப்போ அடி ராக்கம்மா கையத்தட்டிலே வந்து வேரியேஷன் ஏறி இறங்கும். அப்போ அந்த வார்த்தைக்குள்ள பாசிட்டிவிட்டி இருக்கணும், மோட்டிவேஷன் இருக்கணும். அப்படின்னு இப்போ இதை கேட்டால் நல்லவங்களுக்கெல்லாம் ஒரு காலம் வரணும் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் சார் சொல்லியிருப்பார். நல்லவர்க்கெல்லாம் வரும் காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதோ. அந்த வார்த்தையை வந்து டியூன் பண்ணுற விதம் இருக்குல்ல, இது வந்து அந்த படத்தோட நிற்காது, அந்த வருஷத்தோட நிற்காது. எப்போ அந்த பாட்டு கேட்டாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரைஸ் அப் ஆகும், ஒரு மோட்டிவேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வந்து ஒரு தாய் பிரிகிறாங்க, மகாபாரதம் ஒரு கதை இருக்குது, இதுக்குள்ளே வந்து அந்த தாயும் மகனையும் எப்படி நீங்கள் சொல்வீங்க அப்படின்றப்ப சின்ன தாய் தந்தரா அங்கே ஒரு இளையராஜா சார் கனெக்ஷனை போட்டிருப்பாரு. அவர் வந்து சின்ன தாய் இளையராஜா. ஆமாம், அந்த பேப்பர் பார்த்த உடனே எப்படி இவரை நேரில் வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஒரு சின்ன பாட்டு தான் இருக்கும், ஆனால் அதுக்கான எஃபர்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் நிறைய வைப்பார். இப்போ அந்த யமுனை ஆற்றிலே ஈரக்காட்டிலே அதுக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 பக்கம் 35 பக்கம் எழுதியிருக்காரு. ஆனால் அதில் மொத்தமாகவே ஒரு பக்கம் தான் பாட்டு வந்துருக்கும், யமுனை ஆற்றிலே ஈரக்காட்டிலே. ஸோ அவர் எடுக்கிற விஷயம் இல்லை, நம்மளை நம்பி இந்த ஆல்பம் வருது, அப்போ நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்றப்ப ஒவ்வொரு பாட்டையும் எப்படி அதுலேயே ஒரு பாட்டு இருக்குது, அது வந்து ரிலீஸ் ஆகலை அந்த பாட்டு. அது என்னன்னா தன்னண்ண தன்னண்ணா தான ஏசுதாஸ் பாடியிருப்பார். அந்த இவங்களுக்கு ரஜினி சார் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க, அப்போ ஒரு பாட்டு வந்து கொடுக்குற மாதிரி ஹோப் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னங்க இந்த போய் படத்தில் விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஸோ வாலி சார் வந்து இளையராஜா சார்கிட்ட வரும்போது அந்த மியூசிக் பல்ஸ் ஏறுது. மியூசிக்கை எல்லாருமே ராஜா சார் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ லிரிக்கலி நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி இவர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அது 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 வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, லைக் நீங்கள் அந்த படம் சொன்னீங்கல்ல, அது அந்த படத்தை சொன்னீங்களா, அந்த படத்தில் இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இருக்குல்ல, ஆமாம் ஆமாம், அது வந்து காட்டுக்குயிலே மனசுக்குள்ள பாட்டுக்கு எங்கும் பஞ்சம் இல்லை பாடதான். அது ஒரு போகி நாள் நடக்கிற மாதிரி கட்டுவாங்க. போகி நாள் கரெக்ட். அது வந்து அந்த பழசெல்லாம் விட்டு நம்ம இப்போ புதுசாக ஒரு மனுஷனாக வருவோன்ற மாதிரி அந்த பாட்டெலாம் இருக்கு. ஹீரோயிக் தாட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இல்லை, அது வந்து நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம், பழசெல்லாம் தூக்கி போட்டு நம்ம வந்துடலாம் சொல்லிட்டு. ஆனால் அது வந்து ஒரு
இதுவாக வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த பாட்டு எப்போ கேட்டாலுமே வந்து எனக்கு லிரிக்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறதா இல்லை வந்து மியூசிக் அப்ரிஷியேட் பண்ணுறதா எனக்கு தெரியாது. அது தாண்டி ரஜினி மம்முட்டி அப்ரிஷியேட் பண்ணுறதா தெரியாது நம்ம பாட்டில். ஸோ அது ஒரு அந்த படம் பர்டிகுலராக வந்து ஒரு செம்மையான கலவை. மகாபாரதத்தில் அவங்க கர்ணனுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லணும், அதான் அதுக்கு ஒரு பாட்டு அப்படின்னுவாங்க. அவ்வளோதான். அந்த டியூன் நீங்கள் அனுப்புங்க, நான் இப்போ எப்படி எழுதுறேன். அது என்னன்னா நீ கெட்டவன் தான் என்ன இருந்துட்டு போ, ஆனால் உன் வீட்டில் சோறு போடல எனக்கு, அதனால உனக்கு கூட இருக்கேன். நன்றி 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 நான் அது உனக்கு மட்டும் தான் சொன்ன வார்த்தை வார்த்தையை பார்த்தேன். காப்பாத்துவேன். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அவனுக்காக உசிரே கொடுப்பேன்ற சொல்கிற மாதிரி அந்த சீன்லாம் வந்து இது நான் தளபதி பற்றி பேசினீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேன். சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே சந்தோஷம், எல்லாமே டிப் த பெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து 90s வந்து ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது வைரமுத்து புது ஒரு ஷிஃப்ட்டும் நடக்குது அந்த இடத்துல. இளையராஜாவை வந்து ஓரம் கட்டிட்டு வரதா சொல்கிறாங்க. பட் அதான் உண்மையை நினைக்கிறேன், நான் தெரிஞ்சல எனக்கு. இல்லை, எனக்கு அந்த மாதிரி தெரியல. ஏன்னா எவ்ரி டைம் வந்து க்ரோயிங் ஏஜஸ் போக போக கம்போசர்ஸ் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அவங்களோட வேலையை பண்ணி அவங்களுக்கான அப்டேட் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்டேஷனில் அவங்கவுங்க போகிறாங்க. ரஹ்மான் சார் வர்றப்ப ஏன் அப்படின்றப்ப, ஏன்னா இங்கே ஆல்ரெடி இருந்த ஒரு கூட்டணி இல்லை. இளையராஜா சார் கிட்ட மணிரத்னம் சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் அங்கேருந்து இந்த பக்கம் வராங்கன்றப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆமாம், அந்த பெரிய எதிர்பார்ப்பு நடுவே வைரமுத்து சாரும் சேர்ந்த உடனே இங்கே ஏதோ புதுசாக ஒன்று நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க கம்போஸ் பண்ண சாங் வந்து சின்ன சின்ன ஆசை. அந்த சின்ன சின்ன ஆசை வந்து கேபி சார் எங்கேயோ டிரைவில் போடுறாரு. போட்டவுடனே ஒரு நல்ல ஸ்கூல் டிரைவ்ஸ் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது. மணிவண்ணன் சார் வந்து ஷூட்டிங் போகிறப்ப வந்து இந்த மாதிரி ரோஜான்னு ஒரு படம் வந்து அதை போட்டு போடுறது அப்படின்னு சொன்னோன்னே அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் உள்ள காரில் உட்காந்து போகிறாங்க. 2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த பாட்டு லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்கு. அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் சார் எவ்வளோ வாட்டி சார் கேட்க போகிறேன், அந்த பாட்டில் ஒன்று இருக்குது, அதை பிடிச்சிருக்கியா, அதை கேளு அப்படின்வாங்க. ஸோ அது என்னன்னா ஒரு ஒரு அட்ராக்ஷன் எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. சின்ன இடம் தான், அந்த சின்ன இடத்துக்குள்ள என்ன சவுண்டிங் இது பண்ண முடியுமோ அதெல்லாம். இல்லை, எனக்கு இன்னொரு விஷயம்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் தேவான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஆக்சுவலாக கானா பாட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த கானா பாட்டு எழுதுனது ஃபுல்லாக அவர் தான். அவரோட பாட்டு எழுதுனதும் அவர் தான், பாடினதும் அவர் தான். வாரிசர் எழுதியிருக்காரு. ஆனால் தேவாவுக்காங்க ஏன் சொல்கிறேன்னா, அவர் வந்து சின்ன சின்ன அதான் இப்போ விதவிதமாக சோப்பு சிப்பு கண்ணாடி, அக்கா மக வந்து நின்றா முன்னாடி, அவ்வளோதான். இது அதே மாதிரி வந்து இந்த பாட்டு உதயம் தேட்டரில் இல்லை இப்போவுமே காதல் ஒரு கண்ணாடி உடைச்சாம அது கலைஞர் பாடலாம் கூப்பிட்டு இப்படி எழுதுருங்கன்னு சொல்லி பாடு. அதாவது அவர் எழுதின அந்த கானா பாடல்களே வந்து அதுலேயும் நிறைய மீனிங் இருக்குது. டீப் இப்போ எழுதுறது வந்து கானா பாட்டு பாடும்போது அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் பாடுற மாதிரி ஒரு பாடலாம் இப்போ இருக்குது. அது வந்து பலவிதமான விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ வந்து ஒரு சினிமாக்கு எழுதுகிற கானா பாட்டில் வந்து தத்துவங்கள் தாண்டி ஒரு டெப்த் இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு அதில். அது வந்து அந்த மாதிரி பாடல்களும் வந்துச்சு. அப்புறம் நம்ம மாடர்ன் ரைட்டர்ஸ் வந்த பிறகு வேற மாதிரி மாறுது. தேவாசாலே வந்து 2 ஆல்பம் சொல்லுவோம். ஒன்று வந்து ஆசை, ரெண்டுமே அஜித் சார் ஆல்பம். ஒன்று வந்து ஆசை ஆல்பம்ல என்னன்னா ஒரு வித்தியாசமான அப்ரோச்சே இருக்கும். சவுண்டிங்லையா இருக்கட்டும். இப்போ நீங்கள் மீனம்மா அந்த பாட்டு கேட்குறப்பே உங்களுக்கு ஒரு குளிர் நீங்கள் உணர்வீங்க. அந்த ஒரு குளிர் பிரதேசத்தில், ஒரு பனி பிரதேசத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உணர்வீங்க. அந்த சவுண்டிங் மெட்டீரியல் அவர் அப்படி கொடுத்துருப்பாரு. அதுக்கும் வந்து அந்த அந்த லிரிக்ஸ் இருந்ததுனால தான் அந்த அந்த சவுண்டிங் அந்த வந்து அந்த வெறும் அந்த மியூசிக் கேட்கும்போது அந்த லிரிக்ஸ் இருக்கும்போது அந்த சொல்லுவேன் அந்த அட்டாச்மெண்ட்டும் அந்த குளிர் சில்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து அந்த கொஞ்ச நாள் பொறு தலைவான்னு இருக்கும். அப்போ வரைக்குமே ஹீரோன்னா வந்து என்ட்ரிக்கு வந்து ட்ரம்ஸ் அடிச்சு ஒரு இது கொடுத்து மாஸ் என்ட்ரி அப்படி கொடுக்கணும் அப்படின்லாம் நினைப்பான். ஆனால் அந்த கொஞ்ச நாள் பொருள் தலைவா வந்து அந்த சவுண்டிங் வாயில, அதுக்கப்புறம் சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மைன்யூட்டாக சின்னதாக வேலை செஞ்சு அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரியான அந்த பாட்டை வந்து நகர வச்சுருப்பாங்க. அது ஆசை ஒரு பக்கம் அப்படின்னா, அப்படியே இந்த பக்கம் வாலி போட்டிங்கன்னா வேற மாதிரி ஷிஃப்ட் இருக்கும். வாலி ஆல்பமே வைரமுத்து சார் வந்து இது என்ன இதில் என்ன வேணும் உனக்கு பண்ணணும்னா அப்படின்ற மாதிரி வித்தியாசமான ஒரு அப்ரோச் இருக்கும். இந்த இரவை கொண்டு வா, நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை. அது என்னன்னா சுச்சுவேஷன் போய் சொல்லிட்டாங்க, நீங்கள் இதை சொல்ல போறீங்க, இங்கே வந்து ஒரு முதல் இரவு காட்சி நடக்குது, அதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்றப்ப நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டிவை. அந்த மாதிரி அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து எப்படி வேகமாக டியூன் அவங்க வேகமாக போகுது. அப்போ நானும் வேகமாக ஒரு வார்த்தையை சொல்லணும், அதை கவித்துவத்தோட அந்த அழகில் வந்து நான் அதை காதலையும் சொல்லணுன்றப்ப அவர் வச்ச விஷயம்தான் இப்போ டபுள் மீனிங் பாட்டு இல்லை. டபுள் மீனிங் பாட்டு எப்பயுமே இருக்குது தமிழ் செயலே டபுள் மீனிங் இருக்குது. ஆனால் என்னன்னா அதை மட்டுமே பின் பாயிண்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, பெண்களை பற்றி இவர் இப்படி எழுதியிருக்காரு, பெண்களை வச்சு அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றது.
அதில் எனக்கு நான் உடன்படல. ஏன்னா அந்த டைரக்டர் அது கேட்குறாங்க, அந்த மியூசிக் டைரக்டரும் அதை வேணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணி தான் வைக்கிறீங்க. இல்லை பழி மட்டும் ஒரு பாடலாசிரியர் மேலே ஆக்சுவலாக வந்து அது நான் உங்களோட கொஞ்சம் நான் வந்து எதிர்மறை கருத்தோடு தான் இருப்பேன். ஏன்னா அப்போது எழுதுறது அப்போ மைண்ட் செட் ஒன்று, அப்போ மெசோஜனிஸ்டிக் மைண்ட் செட்டில் அவங்க எல்லாமே இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணை என்ன வேணால் எழுதலான்ற ஒரு டாபிக் இருந்துச்சு. இப்போ ஒரு மாதிரி சில கேட்குறல, ஒரு பொண்ணை ஆட விட்டு 50 பேர் பார்க்குறீங்களேன்ற அந்த மைண்ட் செட் தான் இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது எழுதிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து அவர் வந்து கலவியை எழுதும்போது எனக்கு தப்பாக தெரியாது. ஒரு கலவியை ஒரு பொண்ணு ஆணும் ஒன்றா இருக்கும் போது அந்த அதை பற்றி எழுதுறது தப்பாக தெரியாது. பெண்ணை ஒரு தனியாக வர்ணிச்சு எழுதுறது எனக்கு கொஞ்சம் எனக்கு வந்து இப்போ பண்ணாமல் இருக்கலாம். அந்த காலத்தில் கேட்டிருக்காங்க, எழுதிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு பவர் இருந்திருக்கா இல்லையான்னு தெரியல. எனக்கு எழுத மாட்டேன் சொல்கிறது பவர் இருந்தால் தெரியல. பட் எனக்கு தப்பாக தோணும் எப்பயுமே அது ஒரு மட்டும் இருக்குது. அதை தாண்டி இப்போ மாடர்னாக வந்துடுவோம். இப்போ நம்ம எல்லாம் வந்து அது எல்லாம் பேசியாச்சு. மாடர்ன் எனக்கு அடுத்த ஒரு ஷிஃப்ட் இருக்கு. முத்துக்குமார் வந்துட்டு பாருங்க. முத்துக்குமார்லாம் இந்த ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு இவரை பற்றி படிக்க தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப அவர் ஈர்க்கப்பட்டேன். அவரோட விஷயங்கள்லாம், அவரோட குணாதிசயங்களோட நான் இருக்கணும்லாம் நிறையா, அவரை மாதிரி பிஹேவ் பண்ணணும்லாம் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு முத்துக்குமார் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அவரோட ஸ்டார்டிங் கரியரில் டைரக்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ணார். புக்கு எழுதினார். இந்த தூர் கவிதை ரொம்ப பிடிச்சி போக அங்கேருந்து தான் அவருக்கு லைஃப் ஷிஃப்ட் ஆகுது. பாலமகேந்திர சார்கிட்ட சேர்றாங்க. ஸோ அங்கே அவர் சேர்ந்ததுக்கப்புறம் வெற்றிமாறன் சேர்றப்ப ஒருத்தர் மட்டும் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். வெற்றிமாறன் வந்து பார்க்குறப்ப வந்து இவர் ஒருத்தர் மட்டும் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காங்க. இந்த மாதிரி அப்போ வந்து அவர் எம்ஏ படிச்சுட்டு இருந்தார், இவர் இது பண்ணிகிட்டு இருந்தார். தமிழ்லேயே இன்னொரு பிஹெச்டி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ 2 பேருமே காலேஜ் போயிட்டு இருப்போ ஒரு காலம், முத்து இன்னைக்கு நீ போயிடு நாளைக்கு நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பாலமகேந்திர சார் வீட்டில் வந்து டெய்லி அட்டண்டன்ஸ் போடுறதுல யார் சீக்கிரம் போகிறாங்க பின்னாடி வராங்கன்றத அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. லேட்டர் ஆன் படங்களில் வேலை செஞ்சாங்க, ஒரு விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு 8 மாதம் 10 மாதத்துக்கு அப்புறம் முடிவெடுக்கிறாரு, நான் இனிமேல் பாட்டு எழுதலாமா அப்படின்னு. பாட்டு எழுதட்டுமா அப்படின்றப்ப வெற்றிமாறன் ஓகே தான், பாலமகேந்திர சார்கிட்ட சொல்கிறப்ப ரோஸ்டர் சரி பரவாயில்ல, ஏதோ நீ வந்து டைரக்ஷன்ல வரணும்னு நினைச்சேன், ஆனா இதுதான் உன்னுடைய தேடல், இதுதான் உனக்கு இருக்கு, உனக்கான இடம் நீ கண்டுபிடிச்சிருக்கல, அதுவே பெரிய விஷயம். பாட்டு எழுதி நீ பெரிய பாடலாசிரியராவ அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பினாரு. அவருக்கு ஒரு ஆசைனா அவரோட படத்துல அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஆனா முன்னாடியே வந்து சீமான் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து அவரோட படம் ஜூலி கணபதியில ஒரு கசல் டியூன் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இளையராஜா சார் வந்து டியூன் கொடுத்துருப்பாரு. நிறைய பக்கங்கள், அது வந்து ஒரு 15-12 பக்கம் எழுதிட்டு போயிட்டார். எழுதிட்டு எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் பாலுமகேந்திரா சாரும் வெற்றிமாறன் சார் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணாங்க. அந்த எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே, ஒரு லைனையும் படிக்க 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 ராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. யார் இந்த பையன் புதுசாக வித்தியாசமாக நல்லா எழுதுறானே அப்படின்னு உடனே ஓகே, அப்போது இங்கேருந்து தான் ராஜா சார் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். அடுத்த காம்பினேஷன் ஈவன் முத்துக்குமார். இல்லை அவங்க இவர் பெரியன் அவரோட படங்கள் எழுத ஆரம்பிச்சாரு கொஞ்சம் கொஞ்சமா. அண்ணன் கூட வந்து ஒரு நாள் போறப்ப தான் யுவன் கூட ஃப்ரெண்டானாரு. டே முத்துக்குமார் சூப்பரா பாட்டு எழுதுவார், நீ ஏதாவது படம் பண்ணிட்டேன்னா யூஸ் பண்றா. அப்படி ஒரு கிடைக்கவும் சரி ஓகே நம்ம ஏதாவது சொல்லிட்டு மீட் பண்றாங்க, பேசுறாங்க. அதுக்கப்புறம் செல்வராகவன் படம் இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹாப்பனிங்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேருந்து அந்த எனக்கு வந்து மறக்கவே முடியாத அந்த வந்து பறவை எங்கே இருக்கிறது. அது வந்து எவ்வளோ கிளீஷேவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வந்து இதாக சரி, எனக்கு வந்து அந்த பாட்டு வந்து லைக் எப்போலாம் வந்து ஒரு அந்த பாட்டை கேட்குறோமோ அது வந்து ரொம்ப மூவ் பண்ணிடும் அப்படியே நம்மளை. அந்த பாட்டா லிரிக்ஸா எதுவுமே அந்த சுச்சுவேஷனில் தான், அந்த சுச்சுவேஷனாக எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. அது அந்த மேஜிக் வந்து அவ்வளோதான். மறுபடியும் அந்த மாதிரி பாட்டு வேணும்னு நினைக்கிறதே தப்பு. ஒரு வாட்டி அந்த மேஜிக் கிடைச்சிச்சு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட ட்ராவல் நிறையா ரொம்ப கஷ்டப்பட்டார். பாடலாசிரியராக இருக்கிறப்பயே வந்து அவர் வந்து அவருக்கு தெரியாத அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே வந்து முத்துக்குமார் சார் ஹெல்ப் பண்ணுவார். எப்போ வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக கஷ்டப்படுறோமோ முத்துக்குமார் சார் வீட்டை ட்ரை பண்ணால் நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கணும். பாட்டு எழுதி ஒரு 5 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னா அதில் ஒரு 3 லட்சம் 2 லட்சம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருடைய வாடகை, சாப்பாடு, அந்த மாதிரி. இங்கே வந்து சர்வைவலுக்கே இப்போவுமே இது கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசிஸ்டன்ட் எடிட்டரோ அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபரோ இருக்கோம்னா சம்பளம் எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். மற்றவங்க எல்லாரும் என்னன்னா சாப்பாடு போட்டுருவோம், நீங்கள் வந்து வேலை செய்யலாம்,
ஷூட் நடக்கிறப்ப பேட்டா தருவோம் அப்படின்ற. ஸோ அவனோட சர்வைவலுக்கு அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய வாழ்வாதாரம் என்ன நடக்கும், உன்னை நம்பி வேலைக்கு வரான், உங்களுக்காக தான் இருக்க போகிறான், உங்கள் படத்துக்காக உங்கள் கற்பனைக்காகவே அவன் வாழ்க்கையை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கொடுக்க போகிறான்றப்ப அவனுக்கான விஷயம் எங்கேயுமே நகரலை. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறப்ப இவர் பட்ட கஷ்டத்தை மற்றவங்க படுறப்ப இவரால் என்ன பண்ண முடியும், கோடிக்கணக்கில் கொடுத்தாரா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இவருக்கு வர்ற அந்த சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டேரக்டர்ஸாக மாறுறப்ப இப்போ தான் படம் பண்ணுறியா, சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அப்புறமா காசு போட்டுவிடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பல படங்களுக்கு வந்து அவர் எழுதி கொடுத்துருக்காரு. எனக்குலாம் வந்து ஷாக், யாரையா நீ இப்படிலாம். எனக்கு இன்னொரு தாட் என்ன இப்போ வருதுன்னா, லைக் நம்ம தமிழ் சூழலில் வந்து இவ்வளோ நம்ம வந்து இந்த ஸ்லாட்சி இதை பற்றி பேசுகிற மாதிரி வேறு எங்கேயும் பேசுவாங்களான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஏன்னா பாடலை பற்றி பேசுவாங்க அவ்வளோதான், லிரிக்ஸிஸ்ட் பற்றி இவ்வளோ பேசுவாங்களா, இல்லை இது இவங்க இப்படி எழுதிருக்காங்க, இங்கேருந்து வந்திருக்காங்க, இந்த இது 1-2 பேர் இருக்கலாம், அது தெரியும் நம்மளுக்கு. எங்கே எல்லாத்தையும் ஒருத்தர் 2 பேர் எங்கே பீக்கில் இருப்பாங்க, அவங்கள பற்றி பேச்சு நிறையா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு லிரிக் ரைட்டரை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம், அவங்க பயணத்தை பற்றியோ அவங்களோட மொழி ஆளுமையை பற்றி நம்ம வந்து இவ்வளோ பேசுகிறோன்னா அது எங்கேயோ வந்து நம்மளுக்கு வந்து விதைகள் நல்லா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போ அடித்து உடைக்கிறாங்கன்னு தோணிட்டு இருக்கு இப்போலாம். சமீப காலங்கள்லாம் பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது, பெரிய ஏமாற்றமும் கிடையாது. எனக்கு வந்து சமீப காலத்தில் ரேப் லிரிக்ஸ் பிடிக்குது எனக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த யோகிபியோட அந்த வேற மாதிரி அவங்க டைம் அந்த வந்து அந்த அவங்க கிட்ட புலமை இருக்கும், அந்த சொல்றதுல ஒரு கவித்துவம் இருக்கும், அந்த எதுகை முனையில நல்லா விளையாடுவாங்க ரேப்ல. அவங்க மலேசியாவில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து மொழி ஆளுமை இருந்ததுனால அந்த மாதிரி. அதே மாதிரி நட்சத்திரம் ஒருத்தர் இருக்காரு, அவரும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம ரேப்ல இப்போ அறிவு நல்லா எழுதுறாரு, அறிவுலாம் செதுக்கி இருப்பாரு. அறிவுக்குலாம் நான் பெரிய ஃபேன். அவரோட ரேப்பு ஆக்சுவலாக அவர் சூப்பராக லவ் சாங் எழுதுவார், நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் அவர் நிறைய லவ் சாங்ஸ்லாம் சூப்பராக எழுதுவார். அதே மாதிரி அந்த எழுச்சி பாட்டுன்னு வரும்ல, நான் வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் அம்பேத்கருக்கு ஒரு மறந்தே போயிட்டேன். நம்ம ஒரு எழுச்சி பாடல்கள் ஒன்று மேட்டரே இருக்குது, அது நிறைய பாட்டு நம்மளுக்கு 80s 60s அந்த கம்யூனிஸ்ட் சாங்காக இருக்கட்டும், தலித் சாங்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எழுச்சி பாடல்கள்னு ஏகப்பட்டது எழுதிருக்காங்க நம்ம ஆளுங்க. அதெல்லாம் யாருன்னே தெரியாமல் எழுதியிருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் பாட்டு நிறையா இருக்குது. அவன் பெயர் தெரியாத கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மறந்தோம் அப்படின்னா, எனக்கு ரீசெண்ட் டைமில் வந்து ஒருத்தருடைய இழப்பு பெருசாக பாதிச்சு. அவர் பேர் வந்து ரவிசங்கர் அப்படின்னு சொல்லி பாடலாசிரியர், இயக்குனராக இருந்திருக்காரு. 64 வயசில் ஆக்சுவலாக தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எஸ்.ஏ. ராஜ்குமார் டியூன்லலாம் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. விக்ரமன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. விக்ரமன் மற்றும் பாக்யராஜ் சார்ட்டெல்லாம் அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஒரு திறந்தாரு. ஆமாம், தெரியும். இந்த எங்கே அந்த வெண்ணிலா, அந்த வருஷமெல்லாம் வசந்தம் படத்தோட டைரக்டர் தான் அவர். வந்து எனக்கு ஒரு விஷயம், எங்கே ஏன் நம்ம இவர் ரொம்ப மிஸ் நான் தேடிக்கிட்டு இருந்த ஆள்களில் நான் பாடலாசிரியர்களாக இவங்களெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைத்தேன். அவரோட மனசுமே எப்படின்னா, இப்போது அவர் ஒரு படம் எடுத்தார்ல, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 50 லட்சம் 60 லட்சம் அந்த மாதிரி ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு, சொன்ன ஷூட்டிங் டேட்டை விட கம்மியாக பண்ணி கொடுத்தாரு. படமும் ஜெயிச்சிருச்சு. ஆனால் அடுத்த படம் ஒரு போகவே இல்லை, அடுத்த படம் நகரவே இல்லை. படம் வந்து மனோஜ் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, அந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்குறப்ப எல்லாரும் வெளியே வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க, எனக்கு அந்தளவுக்கு அந்த படம் கொடுத்த ரிசப்ஷன் தான் அடுத்து ஒரு 4 படம் எனக்கு கிடச்சிது அப்படின்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் அந்த டைரக்டர் அடுத்து எங்கே போனாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே பாட்டு எழுதுறது ரொம்ப கடினமான விஷயம். மேபி நமக்கு கதை தெரியும், அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எழுதிடலாம். ஆனால் டைரக்டரை கன்வின்ஸ் பண்ணுன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல. எனக்கு வந்து அந்த இந்த படத்தில் நீ வருவாயான படத்தில் வந்து அந்த ஒரு தேவதை வந்து விட்டால் ஒரு பாட்டு, அதில் வந்து எனக்கு அவர் எழுதுனதில் இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரோஜா செடிகள் நட்டு உயிரை நீராய் விட்டு வெயிலுக்கு தடை விதிப்பேன். அதாவது நான் என் செடியை நட்டு இதெல்லாம் பண்ண வெயிலுக்கு தடை வைப்பேன், வெட்கம் வீசும் நேரம் வெளியே வரும் நேரத்தில் மற்றவங்களுக்குலாம் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரோஜா பூவையும் செடியும் வச்சு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருல்ல அப்படின்ற அந்த விஷயம்லாம் எனக்கு நம்ம ஊரில் ஓமைகள் இருக்க மாதிரி எங்கேயுமே இருக்காது, சான்ஸே கிடையாது. அந்த இப்போ ரவிசங்கர் மாதிரி நான் வந்து இன்னுமே வந்து ஒரு 60 பேர் 70 பேரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இப்போ என்னென்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அடையாளம், யூனிக் சென்ஸ். இப்போ அவங்க போனதுக்கப்புறம் அந்த ராயல்ட்டி ஒருத்தவங்களுக்கு போகுது. பல பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரில. நான் நாட் ஓன்லி இப்போ டாக்கிங் அபவுட்
லிரிசிஸ்ட் ரைட்டர்ஸ் சைட்லேயுமே நான் சொல்கிறேன், நல்ல ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவில். ஸ்க்ரீன் பிளேக்காகவே கோபு பாபுன்னு ஒரு ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க எப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஒவ்வொரு 1 மினிட்டுக்கு ஒரு கவுண்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாய்க்கொழுப்பு படம்லாம் வாய்க்கொழுப்பு வந்து இவர் நடிச்சிருப்பார்ல, ஐயோ குள்ளமாக இருப்பார்ல, பாக்யராஜ் சார் அசிஸ்டன்ட் பாண்டியராஜன் சார் நடிச்சிருப்பார். எவ்ரி 1 மினிட் ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த மாதிரி கவுண்டர் டைலாக்ஸ் டீல் பண்ணுவோம். அந்த படம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நிறையா இந்த மாதிரி எழுத சொல்லி கேட்டாங்க. நிறைய படங்கள் எழுதினாங்க, காலப்போக்கில் காணாமல் போயிட்டாங்க. இப்போ சுஜாதா சார் ஒரு பெரிய மிஸ்ஸிங் மேஜர். சுஜாதா சார் பாலகுமாரன் சார் சொல்லுவாங்க, நாயகன் பாஷா மாதிரி படம்லாம் மறுபடியும் யார் டைலாக் எழுத முடியும் எனக்கு அதுதான். ஏன்னா இங்கே வந்து அங்கே நாயகன்ல சொல்லுவாங்கல்ல, நீங்கள் வந்து ஈஸியாக சொகுசாக வளர்ந்துட்டீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளுக்கே அதை சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் எப்படின்னா சொகுசாக வாழ்கிறாங்க. கிடைக்கிற நினச்ச நேரத்தில் ஜொமேட்டோ, நினச்ச நேரத்தில் ஆர்டர் பண்ண ஃபுட்டு, நினச்ச நேரத்தில் எல்லாமே கிடைக்குது. ஆனால் 90ஸ்லேயும் ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கிறவங்கள்ட்டலாம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ₹1 சம்பாதிக்கினாலும் கஷ்டப்பட்டு தான் வருவோம். அது எல்லா ஜென்ரேஷனுக்கும் உண்டு. மற்ற அடுத்த ஜென்ரேஷனை பார்த்து நம்ம பண்ணுறது. இப்போது அதே மாதிரி இப்போ ஜென்ரேஷன் பேசும்போது அந்த லிரிசிஸ்ட்ன்ற ஒரு இனமே அழிஞ்சிருமோ பயமாக இருக்கு எனக்கு இப்போதைக்கு. எனக்கும் அது பெரிய பயம். ஆனால் எனக்கு சில பேர் காப்பாற்றிடுவாங்க இருப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. நான் சொல்கிறது இப்போனா மக்களும் ரொம்ப மீடியோக்ரிட்டியாக வந்து மீடியோக்ரிட்டினா எப்படி சொல்கிறதுனா லைக் தரம் தாழ்ந்த விஷயத்தை வந்து மக்கள் ஆதரிச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்ல வரல, அதனால பாடல் ஹிட் ஆகுறதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ அது வந்து வைரல் ஆகுது கான்செப்ட், 2 கான்செப்ட் இருக்குது. அதான் பாடல் நிற்குதா, அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சமீப காலத்தில் லாஸ்ட் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் வந்து யூடியூப் வந்து சொல்கிறான் தமிழ்லேயே ஒரு பாட்டை அதிகப்படியாக தேடி விரும்பியிருக்காங்க. அப்படின்றப்ப அந்த வாகை சூடவாலேருந்து வந்து இந்த செங்கல் சூளைக்காரா அப்படின்ற பாட்டை வந்து நிறைய பேர் வந்து தேடுறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு ஒன்று. லேட்டஸ்ட்டாக இப்போ அதுக்கு ஆக்சுவலாக வீடியோஸ் அங்கே கிடையாது. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு 2 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாடலை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற சென்ஸ், ஓகே இதை தேடுறாங்க, அப்போ இதை நம்ம வந்து மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. பாடலுக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்குது. அதை நம்ம எதை நோக்கி, இப்போ அந்த பாட்டு செங்கல் சூளைக்காரன் பாட்டே இருக்குல்ல, அதில் வந்து ஒரு வாழ்வியல் இருக்குது. செங்கல் தூக்குறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, படிப்பு இல்லாமல் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அங்கே தேவை என்ன, அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்ற எல்லா கேள்வியுமே இருக்கும். எனக்கு அதுதான் எனக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு பாட்டு ஹிட் ஆகுதுன்னா அந்த பாட்டில் என்ன எடுத்துக்க போகிறாங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ வர இப்போ நான் இது சொல்லணும் லைக் இப்போ நான் சொல்லணும்னா என்ன கேட்பாங்க, என்ன பூமர் பேசுகிற, நான் சார் பூமர் பேசலை. நான் என்ன சொல்கிறேன்னா இப்போவே நல்ல பாடல்கள் வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போது எது அதிகமாக வந்து பாராட்டப்படுது என்று இப்போ நான் இப்போ ஒரு பாட்டு பிக் டான் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ஹனுமன் கைன்னு ஒரு ரேப்பர், மலையாள ரேப்பருக்கு இங்கிலீஷில் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பாட்டு வந்து ஒரு வாழ்வில் எழுதியிருக்காரு. அந்த பாட்டில் அது வந்து அவர் இங்கே பிறந்தவர், ஆனால் அமெரிக்கா டெக்ஸஸில் வளர்ந்தவர். அவர் அங்கே வந்து ப்ராஜெக்ட் பெட்டான ஒருத்தர் இருக்க ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை பிடிச்சி அவர் எழுதியிருக்காரு. அதாவது அங்கே இருக்க பயணம் பாராட்டுறாங்க. இப்போ நம்மளை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்கான், நம்மள மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்கான்ற மாதிரி ஒரு நம்மள மாதிரி எழுதியிருக்கான். அந்த 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 அட்லீஸ்ட் அந்த குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கணும். நம்மளால எது கேட்குறோம், அது ரீல்ஸ்க்கு நல்லா இருக்குன்னு கேட்குறாங்க. இது இப்போ அவங்க நான் சில விஷயம் அந்த ரியாக்ஷன் வீடியோலாம் பார்ப்பேன். நான் அவங்க பார்க்கும்போது அதை வந்து பாடலில் பயங்கரமாக இருக்குன்னு பாராட்டுறாங்க. ஏன்னா அவங்க லிரிக்ஸ் பார்க்குறாங்க, அதில் லிரிக்ஸ் பார்க்குறாங்க. இப்போது எனக்குமே என்ன சொல்கிறது, சில அதில் வந்து ஒரே ஒரு லிரிக்ஸ் அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஸ்கூலில் புல்லிங்லாம் அதிகமாக இருக்கும். அவங்க வளர்ந்து ஒரு ரேப்பர் கல்ச்சரே வந்து ஒரு சப்கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் வயதுலேருந்து வந்த ஒரு விஷயந்தான். நம்ம ஊரில் எப்படி கானா பாடல் வந்துச்சோ அதே ரூட் தான் ரேப்புக்கும். அங்கே வந்து அவங்கள வந்து என்னாலுமே எங்களை கொண்டுருவாங்க, நான் வந்து போலீஸ் சண்டை போட்டு தான் அவனுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். அது ஒரு லைன் வரும், நான் இத்தனை நாள் ஸ்கூலில் வந்து புலிஸை நான் வந்து சண்டை போட்டு இப்போ நான் லாபம் சண்டை போட்டுட்ருக்கேன், 2 ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி நான் வேறு மொழியில் இருந்தாலுமே அவர் வந்து அந்த சென்சிபிளாக இருந்து ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆகுது. ஆனால் அதையும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. எதாவது எதாவது கடுப்பாக இருக்குது. சரி, நம்ம பாட்டை உனக்கு பிடிக்கல விடு, உனக்கு வேறு மொழி உனக்கு புரியுது, வேறு மொழி கலாச்சாரத்தை நீ போகிற, அதுவும் உனக்கு தெரில. இல்லை இது எங்கே கொண்டு போய் நிற்க வைக்கணும்னு தெரில. ஆனால் இப்போ ரசனைகள் மாறுது. ஃபஸ்ட்டு விஷயம் அதில் நான் வந்து வேற்றுமை, அதில் நான் வந்து அந்த கருத்தில் நான் உடன்படுறேன். ரசனைகள் மாறலாம். ஆனால் இங்கே வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக கொடுக்கப்படுது அப்படின்றப்ப
முன்ன வந்து ஒரு பாட்டுக்கு வந்து இந்த டியூனுக்கு எழுதி டியூன் பண்ண ஒரு காலம் இருந்துச்சு. டியூனுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள், அதுலேயுமே அந்த சுச்சுவேஷன் இது எல்லாமே பிளெண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ வந்து அது எல்லா ஸ்கேல்லையுமே அந்த டிக் அடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு விஷயம். ஏன் இந்த பாட்டு பண்ணப்படுது, இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, இந்த பாட்டோடைய லிரிக்ஸில் என்ன சொல்ல வராங்க, இது கன்வே பண்ண வர விஷயம் என்ன அப்படின்றப்ப சமீப காலத்தில் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 6000லேருந்து ஒரு 1000லேருந்து 6000 பாடல்களுக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகுது ஸ்பாட்டிஃபைல மட்டுமே. ஸோ இதில் வந்து எத்தனை பாடல்கள் வந்து இதில் டிக் ஆகுது, எத்தனை பாடல்கள் வந்து இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணணும். இப்போ நாமளும் நீங்களும் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு எஃபர்ட் எடுத்து நம்ம இதுக்காக இந்த பாட்டு பண்ணுறோம் இதுக்காக அப்படி. ஆனால் அது சில பேர் சில இடங்கள்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு இப்போ சொல்கிறாங்க. அதாவது ஒரு பாட்டு வந்துச்சுன்னா இவங்கள வச்சு ப்ரொமோட் பண்ணணும், இவங்கள வச்சு இது சொல்லணும், அவங்கள இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பாட்டு அது தானாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு மிகப்பெரிய தேவை என்னென்னா, இப்படி ஒரு பாட்டு வந்திருக்குன்னு ப்ரொமோஷனில் இறங்கி ஒரு 100 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது. அதை நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பண்ண மாட்டுறாங்க, பண்ண முடியல சில நேரங்களில். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் சமீபத்தில் ஒரு லிரிசிஸ்ட், பெரிய லிரிசிஸ்ட், அவரோட பாட்டு ரிலீஸ் ஆகுது. அது செம அழகான ஒரு தமிழில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆனால் அந்த பாட்டுக்கு வந்து ரீச் அவ்வளோக்கு பெருசாக இல்லை. நான் பர்சனலி பாராட்டினேன் அந்த பாட்டு ரிலீஸ் ஆன உடனே. அந்த ரீல்ஸுக்கு வந்து டான்ஸ் ஆடுறவங்க இவங்களாம் இருப்பாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களாம் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்கள். ஒரு ஒன் மினிட் ரீல் ஒரு 5000-6000 சார்ஜ் பண்ணுவாங்களா? எங்கே இருக்கீங்க? நம்மள மாதிரி ஆள் போல நீங்கள். ஒரு 1 மினிட் ரீலுக்கு வந்து 50,000லேருந்து 75,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கும்ல. எனக்கு என்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட் புரியலன்னா, அவன் அந்த பாட்டு ஒருத்தன் பாட்டு பண்ணுறான்ல, அவனோட சவுண்ட் மிக்சிங்கு, அவன் ஒரு டீம் லிரிக்கல் வீடியோ பண்ணியிருப்பான்ல, அவன் அதுக்கே அவ்வளோ செலவு பண்ணியிருப்பானான்னு தெரியல. இப்போ ப்ரொமோஷன் இறங்கினா அந்த ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ப்ரொமோஷனில் இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸருக்குமே அவன் வந்து தனியாக செலவு பண்ணுன்றான். அதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் வந்து எனக்கு பாட்டு ரிலீஸ் பண்ணால் போதும், என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாட்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேரால் ப்ரொமோட் பண்ண முடியல. அதுக்குன்னு இப்போ ஒரு பட்ஜெட், இப்போ படம் எப்படி எல்லாரும் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொமோஷன்ஸ் வந்து ப்ரொமோஷன்ஸ் இறங்கணுன்றது இப்போ ஒரு கட்டாய ரூல் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு பெரிய லேபிளில் இருந்தேன்னா என்னால் அதை பண்ண முடியும். நானும் இப்போ ஒரு சாதாரணமான ஆள்னா நான் எப்படி எல்லாரையும் ரீச் பண்ண முடியும்? சாதாரணமாக போய் நான் எல்லார்ட்டையும் கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்டர்வியூஸ்க்கே இப்போ காசு வாங்குறாங்க. என்னால் சொல்ல முடியாது, பேர் பகிரங்கமாக சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அதுதான் புரியல. உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம், உங்களுக்காக இறங்குறோம், உங்களை மாதிரி கஷ்டப்படுறோம் அப்படின்றப்ப அவங்க சொல்கிற பதில், நாங்களும் உங்களை மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம், ஆனால் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் இது வேற பேசுகிறீங்க பார்த்தீங்களா, உங்களோட பாட்டில் நீங்கள் ஏதாவது பேர் பண்ணுறீங்களா, ஏதாவது குறைச்சிருக்கீங்களா, ஆனால் எங்கள்கிட்ட வந்து குறைக்கிறீங்கன்ற அந்த நெகோசியேஷன் பேசுகிறாங்கல்ல, எனக்கு அந்த ஒரு விஷயம் புரியல. இவங்க வாங்குற ஒவ்வொரு 1000ம் ஒவ்வொரு லட்சம்னே கூட வச்சுக்கலாம்ல, ஒரு ரூபாயுமே வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தில் தள்ளுது ஒருத்தவனை. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டங்க உண்மையாலுமே. இந்த சென்னையிலாம் எப்படி சர்வைவல் பண்ணுறாங்கலாம் எனக்கு தெரியல. ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியம் தான். சென்னையை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, சென்னையில் வந்து ஐடியோ எங்கே போனாலுமே ஒரு 10 ரூபா சும்மா கொடுறான்னா கொடுக்க மாட்டான். நாம் போய் உழைக்கணும், கத்தணும், கஷ்டப்படணும். நிறைய பேர் ரத்த இதெல்லாம் பண்ணிலாம் காசு வாங்கிட்டு வராங்க. ஒரு நாளைக்கு வந்து 3 வேளை சாப்பிட்ட காலம் போய் இப்போ பல பேர் சென்னையில் வந்து ஒரு நாளைக்கு 1 வேளை சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியல. அதை தாண்டி போட்டி, அதை தாண்டி நம்ம இங்கே இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கப்ப அவன் என்ன பண்ணுவான்? இப்போது நம்மளை மாதிரி அந்த மிடில் கிளாஸில் வர்ற பசங்க சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அதான் துன்பத்திலிருந்து பிறந்த கதை துன்பத்திலேயே முடியும், எப்போதான் அவங்க வாழ்க்கையில் இன்பம் வரும் அப்படின்ற அந்த கதை தெரியாது இல்லையா? அதுதான் வந்து ஆக்சுவலி ஓரளவுக்கு செட்டில்டாக இருக்கிறவங்க, ஓரளவுக்கு தன்னால் பண்ண முடிஞ்சவங்க அதை பண்ணுறாங்க. அடுத்தடுத்து சான்ஸ். ஆனால் என்ன நடந்தாலும் வந்து நம்மளுக்கு இந்த கலைக்கு வந்து தாக்கத்தை நிறைய பேருக்கு தான் செய்கிறாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு தெருவு இறங்கினேன்னு வச்சுங்களேன், தெருவில் 3 யூடியூபர்ஸ் 4 யூடியூபர்ஸ் இருக்காங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை, நம்ம என்ன பண்ண போகிறோன்றதுல தெளிவாக. எனக்கு அதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இத்தனை நாள் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த
எல்லாருமே இப்போ இப்போ நாமளும் நீங்களும் நினச்சா ஒரு ஃபோன் எடுத்து ஒரு படம் பண்ண முடியும் நம்மளால. அப்போ அந்த படம் பண்ணுற நிலைமையில இருக்காங்க. அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குற நிலைமையில யாருமே இல்லை. லிரிக்ஸ் அதே தான். லிரிக்ஸ் நானும் எழுதுவேன், நீங்களும் எழுதுவீங்க. எழுத பற்றி ஒன்றும் கிடையாது. எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுன்ற நிலைமையில நம்ம இப்போ இருக்கோம். ஆனால் அந்த ஸ்பேஸையுமே அடைச்சிக்கிறவங்களுக்கு வந்து இப்போ இப்போ வந்து ஒருத்தர் ஒரு நடிகராக அவர் எழுதுகிறாரு. அவர் என்ன எழுதுறாங்களா மேட்டர் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து என்னன்னா எல்லாரும் எனக்கு என்னன்னா அவர் வந்து ஒரு நடிகராக வரும்போது அவருடைய வாய்ப்புகளை வந்து யாராவது ஒருத்தர் ப்ரொடியூசர் பையன் வந்து தட்டி போன எப்படி இருந்திருக்கும் அவருக்கு. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ ரைட்டர்னா இப்போ எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கணும், அவர் எழுதக்கூடாதுன்னு சொல்லலை, அப்படி சொல்லலை. அது வந்து அந்த அவர் எழுதுறதுனாலேயே அந்த பாட்டு வந்து நல்ல பாட்டுன்ற ப்ரொமோட் பண்ண போகுதுல்ல. புரியுது. அது மேட்டர்ஸ் டிபெண்ட் ஆன் த டைரக்டர் எடுக்கிற முடிவு தான். அது வந்து எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் பேசுகிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு பியூராக நான் ஃபர்ஸ்ட் சொன்னால இளையராஜாவுக்கு அவங்க அந்த காலத்தில் இருந்த அந்த ஒரு மெலோடி வந்து ரெண்டு பேருக்குள்ளே வந்து அந்த கனெக்ஷனோ அந்த கிவ் அண்ட் டேக் டேலண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட்டு அந்த தாண்டி ஒரு தரமான ப்ராடக்ட் கொடுக்கணுன்ற இன்டென்ஷன் சொல்கிறோம்ல, அந்த இன்டென்ஷன் இப்போ இல்லைன்னு தான் தோணுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1960s அந்த டைமில் எம்எஸ்வி டியூன் போகிறாரு. கே பாலச்சந்தர் சார் படம் எங்கே அந்த இது கமல்ஹாசன் ரஜினி சார் நடிச்சிருப்பாங்கல்ல, சாரி பைரவியா பைரவியா படம் இல்லை இது எங்கேயும் எப்போதும் பாட்டு வருமே. ஆமாம் இது ஐயோ அந்த படம் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வந்து சுஜாதா தான் ரைட். எம்எஸ்வி தான் மியூசிக் இல்லையா? எம்எஸ்வி தான் மியூசிக், சுஜாதா தான் ரைட்டரு. சுஜாதா வந்து கமல்ஹாசன் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு வழக்கம் போல். சரின்னு சொல்லிட்டு நாங்களே எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி சுஜாதா கே பாலச்சந்தர் சார்லாம் வந்து உட்காந்து டியூன் பாடுங்க நான் எழுதுறேன் அப்படின்னு தன்னா தானா அப்படின்னு சொல்லி பாடுறாரு. எதுவும் வரல. அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து கவிஞரே வந்துட்டார். அவர் வந்து இப்படி வந்து டியூன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தார், பார்த்தாரு, தன்னானா தானானா அப்படின்னு எங்கேயும் எப்போதும் மறுபடியும் அதே மாதிரி இன்னும் 2 வருஷம் சங்கீதம் சந்தோஷம் அவ்வளோதான். அவர் ஒரு என்ன சொல்கிறது 15 minutesல அந்த பாட்டை நீங்கள் கேட்டவே நினைக்கிறேன். நீங்கள் கேட்டவையா இல்லைண்ணா, நீங்கள் கேட்டவை இது இந்த இவர் படம் தியாகராஜன் படம். ஓ ஆமாம் ஆமாம், அது அடியே அந்த மாதிரி. அதான் ரஜினி சாரும் கமல் சாரும் நடித்த அந்த படம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த பாட்டை அவர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சுஜாதா கேட்குறாரு, நாங்களும் தான் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு எதுவுமே வரல, நீ வந்து எப்படி டியூனுக்கு எழுதுனா அதுவும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறீங்க அப்படின்னு. இது தெரிஞ்சால் எல்லாரும் பாடலாம் தெரியாதுங்க. உன் வேலை என்ன, படத்துக்கு எழுதணும், டயலாக் எழுதணும், அதை கரெக்டாக பண்ணு, புக்கு படி, புக்கு எழுது, என் வேலையை நீ பண்ண முடியாது. எல்லாரையாலையுமே எழுத முடியும், ஆனால் ஒரு பாடலாசிரியர் கையிலேருந்து அது வர்றப்ப அதுக்கான அழகு இருக்கு இல்லையா, ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து வரும். அவன் சொல்ற விஷயம் வந்து கவித்துவமா வந்து வேற மாதிரி. அதுக்காக தான் வாழ்றானே. வாழ்றது அதுக்காக தான். இப்போ பல பாடலாசிரியர்கள் பசியும் பட்னியுமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற பல பாடலாசிரியர்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பாருங்க, என்ன முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு பாட்டுன்றது ஒரு பாடலாசிரியர் ஒரு வாழ்க்கை. அதை வந்து நம்ம என்னதான் சொன்னாலுமே அவன் அதை வந்து உயிராக பார்ப்பான். அதை வந்து நம்ம நார்மலாக ஒரு வார்த்தையாக பார்ப்போம், சும்மா அந்த பாட்டு நல்லா இல்லைன்னு கடந்து போவோம். ஆனால் அதுக்கு அவன் வந்து போடுற ஒரு மெனக்கெடல் இருக்குல்ல, டியூனுக்கு எழுதணும், வித்தியாசமாக ஒரு வார்த்தை கொடுக்கணும், எனக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உருவாக்கணும்னு சொல்லி அவன் அவ்வளோ விஷயங்களையும் ஒரு பாட்டுக்குள்ளே பிளெண்ட் பண்ணுறான். என்னன்னா மேபி இப்போ இருக்கிறவங்கள்ட்ட அந்த பிம்பமாக வந்து நட்சத்திரம் அந்த ஸ்க்ரீனில் வரவங்களுக்கு பெரிய ஆதரவு இருக்கலாம். ஒரு நாள் எழுத்தாளர்கள், பாடலாசிரியர்கள், டெக்னீஷியன், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர்ஸ் இவங்களெல்லாம் வந்து பெருசாக பார்க்குற ஒரு காலம் வரும். அதுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு வேணும்ண்ணா. ஏன் இப்போ என்ன சொல்கிறது, நான் இன்னும் திரையில் இருக்கிறவங்களும் கொண்டாடவே வேணான்னு சொன்னல, பின்னாடி வேலை செய்கிறவனும் கொஞ்சம் மதிங்க. அவனும் ஒரு கஷ்டப்பட்டு தான் ஒரு படத்தை கொடுக்குறான், அவனுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அவனுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஒரு 4 பேர் 5 பேர் கேமராமேன் சொல்லுவாங்க, பிசி ஸ்ரீராம், சந்தோஷ் சிவன், ரவிவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி எவ்வளோ சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, கண்ணுக்கே தெரியாது இப்படி ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருந்திருக்காரா அப்படின்லாம் நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம். நம்ம யாரையும் அவங்கள தெரிஞ்சு அவங்க பிரபலப்படுறாங்களோ இல்லையோ, ஏன்னா மோஸ்ட்லி சினிமாக்காரங்களோட எண்ணமே நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் நம்ம வேலை இந்த படத்துக்கு என்ன வந்தோம், அதை சூப்பராக செஞ்சோமா, மக்களுக்கு பிடிச்சிருக்கா, போயிடுவாங்க, கரைஞ்சி போயிடுவாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி அவங்க வந்து பெருசாக வந்து நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்ற அந்த பெரிய ப்ரொமோஷன்லாம் அந்த சினிமாவுக்குன்னு உண்மையாக சினிமாவை ரசிக்கிறவங்க அது பெருசாக அது பெரிய பில்டப்பாக பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், கடைசியாக சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு வேவ் வருது, வேவ் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் வராங்க. எனக்கு நான் நிறையா பார்த்ததுன்னா சொல்கிறாங்க,
அதாவது அந்த கிராஃப்ட்டுக்கு ட்ரூவாக எதுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட கதைக்கு இது தேவைப்படுது தேவைப்படலை, இதெல்லாம் பக்காவாக வந்து முடிவு எடுத்துகிட்டு கதையை எழுதிட்டு அதை நிற்கிறாங்க ஸ்ட்ராங்காக அதில். இப்போது அதே மாதிரி வந்து இப்போது சில பேர் வந்து அந்த பழைய வழியிலே இருக்கலாம், நான் ஒரு டைரக்டர்கிட்ட சேர்ந்து அவர்கிட்ட வேலை கற்றுக்கிட்டு நான் வருவேன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இல்லை. நீங்கள் என்ன சொல்லி தருது எனக்கு தெரியும், அந்த நிலைமையில் இருக்காங்க. அது தெனாவட்டா சொல்லலை, அது வந்து ஒரு அவங்களே ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ 3M நாங்களும் அப்படி தான், நாங்களே இப்போ ஒரு நாங்களே ட்ரெயின் பண்ணி நாங்களே பண்ணி அதை நாங்கள் வந்து எப்படி வந்துன்னா எங்களுக்கு இந்த மெத்தட் தேவையில்லை, இப்படியும் வழி இருக்குது. நான் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக போய், அது தப்பு சொல்லலை, அது ஒரு வழி தான். அசிஸ்டண்ட்டாக போய் நான் ஒரு வேலை கற்று எனக்கு அந்த டேரக்டர் மாதிரியே ஒரு படம் எடுக்கிறது நான் எதுக்கு நான் டேரக்டர் புரியுது. அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கலாம் நம்மளுக்கு. ஒர்க் பண்ணி ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் வந்துடும்ல. ஸோ அது ஒர்க்கிங் ஸ்டைல் நினச்சிட்டு ஒரு அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அதே மாதிரி லிரிக்ஸ் சொல்கிறேன் நான். இப்போ நம்மளை மாதிரி ஒரு வர ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக லிரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்களே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், என்ன பண்ணால் லைக் விஷுவல் போய்ட்ரி நாங்கள் பண்ணுறோம். அதாவது நாங்கள் ஒரு போய்ட்ரி எழுதிடுவோம், அந்த போய்ட்ரிக்கு நாங்கள் எழுதின போய்ட்ரிக்கு நாங்கள் ஷூட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் எழுதுகிறேன் அதை நான் வந்து நான் ரைட்டர் எழுதிட்டேன், நான் டேரக்டர் தான், நான் அதை ஷூட் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி நிறையா பேரே பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது நல்ல விஷயம் தானே. இதில் நான் இந்த விஷயத்தில் நான் உடன்படுறேன். ஆனால் சில பேருக்கு இப்போ வந்து அந்த விஷயத்த வந்து பார்த்து தெரிஞ்சு அந்த இடத்துல அடி வாங்கி அதுக்கப்புறம் தான் கற்றுப்பாங்க. இப்போது உங்களை மாதிரியான நாலேஜபிள் ஆளுங்களாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குரூப் ஆஃப் பீப்புள், நம்ம கூட இருக்கிற மக்கள் எப்படியோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்வியல் மாறணும். என் ஃப்ரெண்டு என்ன எனக்கு சொல்லி கொடுக்குறானோ அதுதான் என் லைஃப். அவன் என்ன சொல்கிறானோ அதை நான் நம்புகிறேன். அது அடுத்தடுத்து என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் என்னை வந்து உருவாக்குறாங்கன்றதை நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் குரூப் ஆஃப் ஒரு பீப்புள் வந்து ஒரு மோட்டிவ் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, நீங்கள் கற்றுக்கிட்டதை இன்னொருத்தருக்கும் கற்றுக் கொடுக்கணுன்ற அந்த இது மேட்டர், இது எவால்வ் ஆகிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேருக்கு வந்து அதை போய் அனுபவிச்சா மட்டும்தான் அதை கற்றுக்குறாங்க. அங்கே போய் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அங்கே போய் அவன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்னாதான் 2 விதமான அணுகுமுறையுமே. அணுகுமுறை தப்புன்னு சொல்லலை. இப்போ இந்த மாதிரி நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, அணுகுமுறை பேச வரல நான். இப்போது அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து எடுக்கிற படங்களுக்கு வந்து லிரிசிஸ்ட்னு நம்ம பேசுறதுனால அந்த பாயிண்ட் மிஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி நியூ வேவ் வராங்க, இதுலேருந்து வந்து லிரிசிஸ்ட் நிறையா வரலாம். எனக்கு இதில் அபார நம்பிக்கை இருக்கு. சமீப காலங்களில் பாடல்கள் இல்லாமல் போகிறதுல எனக்கு சோகம் இருக்குது. இந்த படத்தில் ஒரு பாட்டு இருந்திருக்கலாமே அப்படின்லாம் நான் சில படங்கள்லாம் பார்த்துலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் அதை தாண்டி வந்து பாடலாசிரியர்கள் அவங்களுடைய கடமையை கரெக்டாக தான் செய்கிறாங்க. ஒரு படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் அப்படின்னா எனக்கு அப்போலேருந்து நான் சின்ன வயசில் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு பாட்டு புஷ் பண்ணணும். இந்த பாட்டு நல்லா இருக்குது, இந்த பாட்டு சரி எந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டு நான் நிறைய படம் போய் பார்த்துருக்கேன். ஸோ அதை ஒவ்வொரு பாடலாசிரியரும் கரெக்டாக பண்ணுறாங்க. நியூ ஏஜ் ஃபிலிம் மேக்கர்ஸ் நீங்கள் சொல்கிற வர மாதிரி நியூ ஏஜ் ஃபிலிம் மேக்கர்ஸ் அதுக்கு இப்போது ஏன் அந்த பாட்டு வருது, அந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை கரெக்டாக அவங்க கையாண்டாங்கன்னா, அதை கரெக்டான ஒரு பாடலாசிரியர்கிட்ட போணுச்சுன்னா அதுக்கு தரமான ஒரு சேர்ப்பு இருக்கும். இப்போ சங்கர் சாரே நமக்கு பேசுகிறோம், படங்கள் தாண்டி சங்கர் சார்ட்டு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவரோட பாட்டு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். எப்படி விஷுவலைஸ் பண்ணியிருக்காரு, எப்படி ஒரு பாட்டு வாங்கியிருக்காரு, எப்படி ஒரு டியூன் இருக்குது, அந்த மாதிரி வந்து பாட்டு நிற்குது. அதனால் அந்த பாட்டு மூலமாக நிறைய பேரோட வாழ்க்கையை நிற்குது. ஸோ இந்த நியூ ஏஜ் ஃபிலிம் மேக்கர்ஸ் வரவங்களுக்கு வேல்யூ புரியும். ஏன்னா அனுபவத்துலேருந்து தான் கற்றுக்குறோம் ஒரு பாட்டோட வேல்யூ என்னன்னு. இப்போ உங்களை மாதிரி அடுத்து வர தலைமுறைக்கு தாராளமாக புரிஞ்சிருக்கும். ஸோ என்னோட அபாரமான ஒரு நம்பிக்கை என்னன்னா, இனி வரும் தலைமுறைகள் இல்லை கெஞ்சி கேட்க இதுக்காக நான் எங்கே வேணால் நிற்பேன். இந்த என்ன சொல்கிறது, ஒரே ஆளே எழுதணும், ஒரே ஆளே எல்லாத்தையும் பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குல்ல, நான் ஒரு படம் பண்ணினாலுமே வந்து ஒரு 4 பேர் எழுதட்டும், 2 பேர் பாட்டு புதுசாக பண்ணட்டும் அப்படின்றதுல நான் ஓப்பனப்பாக இருக்கேன். ஏன்னா அது வந்து வாய்ப்பு கிடையாது, வாழ்க்கை. ஸோ அதை வந்து நியூ ஏஜ் ஃபிலிம் மேக்கர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்றதுல எனக்கு நிறைய பேர் உங்களை மாதிரி பார்த்ததுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் அதை சரியான வழியில் கண்டிப்பாக என்னுடைய நம்பிக்கை. சரி, லிரிக்ஸ் பேசி நல்லா நிறைய வந்துச்சு எனக்கு. சரியா, கண்டிப்பாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சி. இந்த உரையாடல் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறப்ப தான் சொன்னீங்கல்ல ஒரு கேஷுவல் உரையாடல் மாதிரி இருக்கும். நீங்கள் எனக்கு
பேசுறப்போ ரொம்ப நிறையா நீங்கள் பேசுகிறப்பையும் நான் கற்றுக்கிட்டேன், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். உரையாடலில் ஒரே ஆள் பேசுறதுல என்ன இருக்கும், 2 பேரும் பேசுறதுலேருந்து தான் நம்ம ஒரு விஷயம் கற்றுப்போம். நிறைய இன்டர்வியூஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆங்கர் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்க இருக்காங்களானே தெரியாது. அதுக்கப்புறம் அது ஆக்சுவலாக ஆங்கர் தனியாக எடுக்கிறாங்க, இவங்க தனியாக எடுக்கிறாங்க. சரி, இப்போ அது அதை தாண்டி அதான் நான் நினைப்பேன், உள்ள நம்ம பார்த்து வளர்ந்த நிறைய பேர்லாம் வந்து அப்படி கிடையாது. அவங்க அந்த விஷயத்துக்கு இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறோன்னா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணி வருவாங்க. அந்த மாதிரி பார்க்குற சில ஆங்கர்ஸ் நீங்களும் ஒருத்தர். ஆங்கர்லாம் ப்ரோ, ரொம்ப நன்றி. மென்மேலும் நம்ம 3AM மென்மேலும் பல உயரங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்களும் வாய்ப்பு. நானும் எப்பயும் இருப்பேன். எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய உதவி எப்பயுமே இங்கே இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி.